அம்மா வணக்கம். சாப்பிட்டேங்க. நல்லா இருக்கியா? வண்டியில தாங்க வந்தேன். பாக்கி பேர் என்ன குண்டிலே வந்தாங்க? நிக்குது. இல்லம்மா நல்லா இருக்கியான்னு கேட்டேன். ஏன் நீங்க சாப்பிடல வருதுமா? இல்லம்மா அங்க இருந்து வந்திருக்கியா, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா? நான் அப்பளே ஊருக்கு வந்துட்டேங்க. தம்பி ஆஹா எப்படியோ மொரட் லூசு கிட்ட மாட்டிக்கிட்டேன். மைக் அவுட் போல இருக்கு. தெளிவா ஓஹோ அம்மா நல்லா புரியுற மாதிரி காலையில வீட்டுக்கு போவேன். காலையில தான் வீட்டுக்கு போவியா? இப்ப வீட்டுக்கு விட மாட்டாங்க. போனோம்னா அங்கனே கட்டி வச்சு அடிச்சிடுவாங்க. இல்லம்மா என்ன இது மைக் அவுட் போல இருக்கு. தம்பி தெளிவா கேக்குது. நீ தான் புரியுற மாதிரி தான் பேசின என்ன பிள்ளைகிட்ட புரியுற மாதிரி. பாவா அதுக்கு தெரியாம பதில் சொல்லுது. ஆனா அது குத்து மதிப்பா சொல்லுது. குத்து மதிப்பா? நீ வாய் அசைக்கிறத வச்சு பேசுது. ஓஹோ வாய் அசைக்கிறத வச்சு சிரிச்சுக்கிட்டு நல்ல எவ்வளவு திட்டு. இப்ப என்ன பேசினாலும் அதுக்கு காதுல விட போறது இல்ல. காதுல விடல நீங்க சொல்றது கவனிச்சு கிட்ட வருது. திரும்பி இருந்தா தான் திரும்பி. நல்லா இருக்கியா பாப்பா? உங்க அப்பா வைக்கணுமா? விவரம் சொல்றல இங்க என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல. அது வேற பயமா இருக்கும். சொந்தக்காரங்க பக்கத்து பத்ததுக்கு அவங்க அப்பா அதெல்லாம் யோசிக்க கூடாது. நம்ம பொழப்பு நீ பொழப்புன்னு சொல்லிட்டு பாக்க உள்ள விட்டுட்டு பொழப்புன்னு பொழக்கட்டும். என்ன பொழந்த பிறகு பொழப்பு என்ன? கனகராஜ் சொல்லுங்க. இது அருதி எந்த பெண்ணையாச்சும் போடி வாடின்னு பேசியிருக்கியா? நான் இதுவரையும் பேசுனதே கிடையாது. இன்னைக்கு இந்த தெய்வத்தோட அருளால உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உண்மை சொல்றத கேளு. உத வாங்குறதுக்கு நான் உன் பக்கம் தானே இருக்கேன். நீங்க இருக்கிறவங்க எனக்கு என்ன பையன்? உங்களை அடிச்சா என்ன அடிச்ச மாதிரி. ஆமா ஒரு விஷயம் கனவு சொல்லுங்க. இன்னைக்கு தெய்வத்தோட அருளால ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த பாப்பாக்கு காது சுத்தமா போச்சு. சுத்தமா போச்சு. என்ன பேசினாலும் கேட்காது. அதனால ஒரு தரம் இன்னைக்கு போடி வாடி இன்னைக்கு பழகிக்கிட்டீங்கன்னா அப்புறம் எல்லா பிள்ளைகள்ட்டையும் பேசி பழகிக்கலாம். அதனால சொல்றேன் போடி வாடிய பொண்டாட்டியான்னு பேசி. நீ போடி வாடி நீ சொல்றதுக்கு பேசியா இல்ல உத வாங்குறதுக்கு பழகிக்கலாம்னு சொல்லு. அதான் காது கேட்காது. நீ இது வரைக்கும் செக்அப் பண்ணியல என்னென்ன பேசினேன். ஆமா அது லூஸ் மாதிரியே புலம்புச்சு. இது நல்ல ஆண்டவன் கொடுத்த சொத்து. ஆண்டவன் சொத்து ஆளுக்கு 4 குத்து குத்திட்டு போய் அங்க மொத்திட்டு போ. பேச்சோட வச்சுக்க. பேசி பழகிக்க முதல்ல. இப்ப உங்களை நம்பி நான் பேச போறேன். எது நடந்தாலும் இதுக்கு நீங்க தானே பொறுப்பு. உங்க தைரியத்துல நான் இறங்குறேன். தம்பி பேசு. பேசுன நாங்க பாத்துக்கிறோம். பாப்பா அம்மா தம்பி வாடி நல்லா இருக்கியா? உங்க அம்மா வேணுமா? சிரிச்சுக்கிட்டு என்னடி உங்க தம்பி வேணுமா? சத்தியமா நான் பார்க்கல. காது அவுட்டா உனக்கு? எப்பங்க நீங்க வீட்டுக்கு போவீங்க? இன்னைக்கு விடிற வரை நீ தான் என் பொண்டாட்டி. ஆமா வண்டி வருது. கவலைப்படாத. போறீங்களா? காலையிலே தாலி கட்டி கூட்டிட்டு போறேன் உன்னை. எதுக்குங்க? என் பொண்டாட்டி தானே. எங்க போறீங்க? நான் உன்னை லவ் பண்றேன். எங்க வீட்டுக்கு போணுமா? இல்ல காதல். நான் காலையில தாங்க வீட்டுக்கு போவேன். என்ன உனக்கு காதல விழுதா இல்லையா? ஆளு முகரே பாரு. உனக்கு நான் கொஞ்சமா சூடுற சம இருக்க வெக்க இருக்க மான இருக்க ரோஸ் இருக்க மேல இருக்க கீழ இருக்க சூம்பி இருக்க சுருக்கி இருக்க ஓரம் இருக்க ஒட்டி இருக்க தெக்க இருக்க பட்டக்க இருக்க மேற்க இருக்க கிழக்க இருக்க என் வெண்ண என் மொச வெண்ண போறவன உன் பொட்டி தாழ்ச்சி மஞ்சுக்க. யாருக்கு நான் அங்க ஓட்டத்தை இழுத்து வச்சு அறுத்து விடுங்க. என்ன நம்ம சிரிச்சிட்டே பேச. ஆயா இந்தம்மா இந்தம்மா இங்க வாமா. என்னவா இங்க மாறிட்டு அவர்கிட்ட போய் சண்டை போடுற. அருமையா நல்லா பண்ணிடல. இந்த மானே தேனேன்னு ஊட சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல. அவர்தான் சும்மா இருக்காரா நீங்க ஏத்தி விடுறீங்களா? பிள்ளை திட்டுது மானே தேனவா. எது நடந்தாலும் பொறுப்பு. கனகராஜ் சொல்லுங்க. நான் அப்பவே சொன்னல. என்ன சொன்னீங்க? படிச்சு சொன்னல. என்ன சொன்னீங்க? நம்ம எல்லாம் அக்கா அங்க கூட பிறந்திருக்கோம். போடி வாடின்னு ஒரு பொம்பளை பிள்ளை பேசக்கூடாதுன்னு சொன்னா இல்லையாடா? எப்ப புண்ணியவான நல்லா இருப்ப சொல்லி விட்டுதே நீதான். அடுத்தவங்க பேச்ச கேட்டு என்ன வேணா பேசுவியா? உனக்கு மட்டும் பேச தெரியுமா? 7 நிமிஷம் நாடிக்கிட்டு போயிருவே. ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுமா முதல்ல? பொம்பளைக்கு நீ மரியாதை கொடுத்து பேசியா? யார் பொம்பளை முதல்ல அடக்க வேணும். ஆம்பளைக்கு முதல்ல அடக்க வேணும். வீரத்துல சிறந்தவன் ஆம்பளை. அடக்கி ஆள்றவன் ஆம்பளை. அடக்கி வாழ்றவன் பொம்பளை. அது தெரிஞ்சு வீரத்துல சிறந்தது பொம்பளை பிள்ளை தான் என்னைக்குமே. இங்க பாருமா. என்னது? என்னைக்கும் தெரிஞ்சுங்க. என்னது? பொம்பளை பிள்ளை எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பொம்பளை சீவி சிங்காரிச்சு பொட்டு வச்சு பூ வச்சு புடவை கட்டிக்கிட்டு குடிஞ்ச தலை நிமிராம கட்ட பெருவிரல பார்த்து நடந்து போகணும். சரி. ஆமா எடுத்தோன்னு மேலாபல மேஞ்சாபல பேஞ்ச மாதிரி கம்பள பாஞ்ச மாதிரி போயிட்டு இருக்க கூடாது. கீழ பார்த்து போவ நீ வாய்ஸ்துக்கு வந்து இடிப்பியா? இடிக்கறவன பொண்டாட்டியா நானே? ஏயா? ஏமா ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிக்கிட்டு இருக்கனே கண்ணென்ன புடல வச்சிட்டு வர. மரியாதை என்ன மரியாதை? உனக்கு என்ன மரியாதை நான் கேக்குறேன். ஓடுது ரோட்ல நான் வருவேன் இதெல்லாம் ஒப்ப விட்டுறடா. கேக்குறேன். ஏடா யாரு? ஊனனா போதும் தூக்கி போட்டுட்டு வந்துருவாங்க பாத்துக்க. அம்மா அம்மா என்னங்க? ஸ்ட்ராங் லேடி ஐ அம் தி ஓல்ட் பாடி மா தாங்காதும்மா.
ஏற்கே இறனே ஆபரேஷன் பண்ணி இவ்ளோ பயம் இருக்குல்ல யாரு இவ்ளோ பயம் இருக்குல்ல எதுக்கு இப்படி ஆன வந்து இதுக்கு பயப்படுறவன் நான் இல்ல அப்படியே என்ன பொறுப்பு இருந்தாலும் சரிதான் நானே தப்பு பண்ணாலும் எல்லாத்துக்கும் என் பொறுப்பு எங்க அண்ணன் தொரேசன் இருக்காரு அவரு பார்த்து பாரு அவர் போயிட்டாரியா எப்பயே அதான பார்த்தேன் ஆபத்துன்னா பிச்சுக்கிட்டு கிளம்பிடுவார் அந்த ஆளு இதுலயே இப்படியே சூடேத்தி தான் ஆள ரெண்டாங்கள மாத்தி வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்த பேச்ச கேட்க கூடாதுங்கிறது யாரு அடுத்த பேச்ச கேட்டு நான் வரலமா சுயமா சந்திச்சு பேசுறமா அப்ப பேசியா பார்க்கலாம் யாரு என்னன்றங்க பிராய் என்னன்ற அவர்மா எதிலுமே சிறந்த ஆம்பளங்கற எதிலுமே சிறந்த பொம்பளை தான் எப்படி நீ சொல்லலாம் பாப்பா நீ எப்படி சொல்ற இன்னைக்கு பாத்து கார் ஓட்டுற ஆம்பளை ஏர் ஓட்டுற ஆம்பளை பொம்பளை நானே கார் ஓட்டுவேன் ஏர் ஓட்டுவேயா பைக் ஓட்டுற ஆம்பளை பைக் நானும் ஓட்டுவனே பைக் ஓட்டுறீங்க நாங்கலாம் ஆம்பளை வேஷ்டி கட்டியிருக்கோம் ஒரு கையில கட்டியிருக்கோம் அதெல்லாம் எப்பயோ நாங்க கட்டி பழையாச்சு ஆமையா நீங்க பைக் ஓட்டுறீங்க பைக் ஓட்டுவோம் எல்லாமே ஹலோ அவளை கட்டுறா நீ பாவாடை கட்டுறியா யாரு கட்டுறியா சொல்லியா அது உண்மைதான் ஏன்னா ஆம்பளை பாவாடை கட்டிட்டு கூட போயிடுவான் கேட்டா என்ன சொல்லுவாங்க தண்ணிய போட்டாமல இருக்கு ஓவரா அதனால உனக்கு கையில எது வேட்டி எது பாவாடை எதுவும் தெரியல அதே நீ ஒரு பொம்பளை என்ன பொம்பளை ஆம்பளை நீங்க கோமணத்தை கட்டிக்கிட்டு போவான் நீ போக முடியுமா போக முடியுமா என்ன போகணுமா போனா என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இந்த குட்டிக்கு சரியான திமிரு உள்ள இருக்கடா ஆம்பளை கூட்டத்துலயும் கோமணத்தை கட்டிக்கிட்டு போறா பாரு வாயை உடைச்சிருவேன் யாரு என்ன செய்ய முடியுமா செய்ய முடியாதுல செய்ய முடியாது சொல்ற ஆம்பளை தான் மேலங்கற என்னைக்குமே பொம்பளை தான் மேல பொம்பளை இல்லாம ஆம்பளை கிடையாது யார் சொன்னா ஆம்பளை இல்லாம பொம்பளை கிடையாது நான் நிரூபிப்பேன் யார் நான் நிரூபிப்பேன் ஆம்பளை இல்லாம பொம்பளை கிடையாது பொம்பளை இல்லாம ஆம்பளை நீ என்னத்த சாதிக்க முடியும் நான் கேக்குறேன் நான் ஆம்பளை இல்லாம பொம்பளை நீ என்னத்த சாதிக்க முடியும் கேக்குறேன் எல்லாமே சாதிப்போம் எல்லாமே நாங்களும் சாதிப்போம் என்னத்த சாதிப்பீங்க ஏன் நீங்க என்ன சாதிக்க முடியுது ஆம்பளை பொம்பளை இல்லாம வாழலையா இன்னைக்கு எத்தனையோ பேர் பொம்பளை இல்லாம சித்திரங்களா வாழ்ந்திருக்கா சாமியாரா வாழ்ந்திருக்கா ஏன் இன்னைக்கு விவாகரத்தை எடுத்துங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கல்யாணம் பண்ணியாம கடைசி வரை வாழ்ந்தாரு ஆமா இளைஞர்கள் என்ன தலைவன் ஏபிஜே அப்துல் கலாம் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கல்யாணம் பண்ணியாம கடைசி வரை இந்த வாழ்வையே இந்த கல்விக்காக அர்ப்பணிச்சு இறந்தாரு அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பொம்பளை துணையாக கல்யாணம் பண்றதுக்காக நான் சொல்லலையா கல்யாணம் அது ஒண்ணுதானே உன்னால பண்ணாம இருக்க முடியும் யாரு வேற என்ன உன்னால முடியும் நான் கேக்குறேன் யார் எல்லாமே முடியும் என்னால எல்லாமே முடியும் அப்படின்றீங்க ஆமா 10 மாசம் சுமந்து ஒரு புள்ளைய பெத்தெடுத்து மறுபிறவி எடுக்கிறதுக்கு இது சரித்திரம் அது எப்படி தெரியுமா 10 மாசம் சுமந்து அந்த வலி இருக்கு தெரியுமா அந்த வலி எப்பேற்பட்டது தெரியுமா மறுபிறவி எடுக்கிறதுக்கு அர்த்தம் ஒருவேளை 10 மாசம் சுமந்து ஒரு புள்ளைய பெத்தெடுத்து உனக்கு தகப்பன்ற பட்டத்தை கொடுக்கிறது யாரு இந்த பொம்பளை பிள்ளை உன்னால முடியுமா ஓஹோ முடியுமாயா முடியும்ங்கற என்ன முடியும் முடியும் ஏன் நீங்க தான் புள்ள பெப்பீங்களா ஆம்பளை புள்ள பார்க்க மாட்டானா நீங்க பேப்பர்ல பாக்குறது இல்லையா ஆணுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசமா முழுகாம இருக்கறான்னு பேப்பர்ல வருது காலம் எங்கெங்கே போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு நினைச்ச ஆம்பளையும் புள்ள என்னால புள்ள பார்க்க முடியுமா அவங்கனால முடியும் உன்னால முடியுமா என்னால முடியும் முடியும்ன்றீங்க இந்த பெத்து காமியா சொல்றேன் தெய்வத்தின் சாட்சியா சொல்றேன் என்னால முடியும் பெத்து காமி புள்ளே பெத்து காட்டணும் சரி அக்கா என்ன பார்த்தா ஆத்தாமார்களா அண்ணமார்களா நீங்க தான் சாட்சி நீங்க பாத்துங்க இந்த புள்ள சொல்லுது ஆம்பளை நான் புள்ள பெக்கணும்னு நான் புள்ள பெத்து காட்டுறேன் சரி ஆனா நீ ஒரு உதவி செய்யணும் என்ன உதவி பண்ணணும் நீ எனக்கு புள்ள குடுக்குறேன்னு சொல்லு சரி நீ எனக்கு புள்ள குடுக்குறேன்னு சொல்லி நான் புள்ள பெத்து காட்டுறேன் நான் அந்த அழகா வந்திருக்கேன் அப்படியே நீ என்கிட்ட வந்தாலும் நீ தான் புள்ள பெத்து என்ன என்ன என்னயா ஆம்பளை நம்ம எதுவுமே கிடையாது ஏன் இன்னைக்கு எடுத்துக்க என்ன இன்னைக்கு நம்ம எல்லாம் வணங்குறமே ஆதியம் அந்தம் இல்லாத சிவபெருமானே இருக்கானே ஆமா சிவன் இல்லாமல் சக்தியே இல்லைன்னு சொல்லிருக்கானா இல்லையா சக்தி இல்லாம சிவனே கிடையாது யார் சொன்னா நான் சொல்லுவேன் இப்போ நீங்க இருக்கீங்களே இருங்க நீங்களே பேசிட்டு இருக்க கூடாது இப்போ நீங்க இருக்கீங்கல்ல நாடு அந்த நாடுக்கு பேர் என்ன தாய்நாடு தாய்நாடு ஏச்சு பெரியப்ப நாடு சித்தப்ப நாடுன்னு இருக்கா சித்தப்ப நாடு பெரியப்ப நாடுன்னு வச்சா என்னக்கே ஏலத்துக்கு போயிருக்கோம் அந்த நாடு இருக்கான்னு கேட்டேன் இல்ல நீங்க பேசுறீங்களே மொழி அந்த மொழிக்கு பேர் என்ன தாய்மொழி தாய்மொழி எங்கேயாச்சும் சித்தப்ப மொழி பெரியப்ப மொழின்னு இருக்கா இல்ல அந்த இது எல்லாத்துக்குமே சிறந்தது யாரு இந்த பொம்பளை பிள்ளை எங்கேயாச்சும் உன் பேர் இருக்கா சொல்லியா ஆம்பளை அப்படின்ற பெருசு எங்கேயாச்சும் இருக்கா சரி தாய்நாடு சரி தாய்மொழி தாய்நாட்டுல குடியிருக்கீங்க ஆமா உங்களுக்கு பசிக்குது ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க சரி சாப்பிட போறீங்க திடீர்னு ஒரு அவசரத்துக்கு எதுவுமே இல்ல முட்டை தான் இருக்குங்கிறான் சரி ஒரு ஆம்லெட் போடுங்க என்ன வருது அதுல என்ன வருது ஆம்லெட் எங்க பேர் தானே சேர்த்து வருது சரி இருக்கட்டும் போய் பொம்பளெட் போடுங்க நான் சொல்ல முடியும் இரியா ஆம்லெட் இருக்குல்ல அந்த முட்டை எங்க இருந்து வந்துச்சு குண்டில இருந்து வந்தது கோழில இருந்து வந்தது அது என்ன கோழி ஆண் கோழியா பெண் கோழியா பெண் கோழில இருந்து தான் வந்துச்சு ஆம்பளை கோழில இருந்து வந்துச்சு இந்த ஆம்பளை கோழி இல்லாம பொட்டை கோழி எப்படி முட்டை போடுங்கற அதெல்லாம் ஊசி இருக்கு போயா ஆமா ஒருவேளை எங்கேயும் கழுதை கிட்ட போய் வாங்கிட்டு வந்திருக்கும் ஆம்பளையே தேவையில்ல இப்போ யார் ஆம்பளையே தேவை இல்லன்றேன் எல்லாத்துக்குமே ஊசி இருக்குங்க ஊசி ஆமா நீங்க ஊசி போட்டு புள்ள பக்கறீங்க ஏமா என்னது ஊசி போட்டு புள்ள பக்கறீங்க ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் ஒரு இடுப்பு வலினா இடுப்புல ஊசி போடுறீங்க ஒரு கை வலினா கையில ஊசி போடுறீங்க ஆமாயா உங்களுக்கு புள்ள வேணும்னா எதுல ஊசி போடுவீங்க எதுல போடுவாங்க மூக்குல போடுவாங்க புள்ள இருக்கு மூஞ்சி மொகரே பாரு
டாக்டர்ல அப்படியே நீங்க ஊசி போட்டு புள்ள பக்கறதா இருந்தாலும் எங்கள்ட்ட இருந்து தான் எடுத்தாகணும் மருந்து. உங்கள்ட்ட இருந்து எடுத்தாகணும்ன்ற அவசியமே கிடையாது. உங்கள்ட்ட இருந்து எடுக்கணுமா? ஏன் இப்போ யார்ட்ட இருந்து எடுக்கறீங்க மருந்து? யார்ட்ட இருந்து எடுப்பாங்க? நாங்க டாக்டர்ட்ட போறோம், எங்களுக்கு தெரியாதுல்ல. அப்ப டாக்டரே எடுத்து போட்டுறோம். இல்லையா பேசிக்கிட்டு இருக்க? உங்களை இப்படி நடக்கணுமா பேச தெரியாதா? யார் ஆம்பளை பிள்ளை நீ அடங்கி பேச தெரியாதா? உன்கிட்ட அடங்கி பேசணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அதே போல உன்கிட்ட மரியாதை கொடுத்து பேசணும் எனக்கு அவசியம் கிடையாது. அப்ப எதுக்கு இங்க வந்த? என்னன்னு கேக்குறேன். என்னன்ற? சட்ட சவடல் என்கிட்ட வச்சுக்காத. ஓ சட்ட சவடல் என்கிட்ட அசையவே நீ ஆயிரத்தை சொல்லு. சரி நீ என்ன சொல்ற ஆம்பளை மேலங்கற. பொம்பளை தான் என்னைக்குமே மேல. நான் அழகா சொன்னேன். துரை சொன்னேன். எனக்கு ஒரு சந்தேகம். நல்லா கேளுப்பா யார்கிட்ட கேட்கிறா? அண்ணன் கேளு சொல்றேன். நீங்க இருக்கிற வரையும் எனக்கு என்ன பயம்? ஆமா ஆம்பளை மேலையா பொம்பளை மேலையா? நம்பல அதானே கேக்குறேன். என்ன துரை சொன்ன? ஆம்பளை மேலையா பொம்பளை மேலையா? என்ன சொல்லணும்? நம்பதான். இந்த ஆளு ஒண்ணுமே செய்யறது போல இருக்கு. வீட்டுல போனோட தண்ணியை போட்டுக்கிட்டு தூங்கிடுவார் போல இருக்கு. நம்பதான். ஆம்பளை தானே மேல? ஐயா அவன் மறந்துட்டாயா? ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சா? அதனால மறந்துட்டான். அண்ணா சரவணண்ணா ஆம்பளை மேலையா பொம்பளை மேலையாண்ணா? மாத்தி இருந்துக்குவோம். உங்ககிட்ட போய் நான் கேட்டேன் பாரு. அம்பே அவன் எப்படின்னா பழக்கி வச்சிருக்கேன். ஓஹோ உண்மையே சொல்றாங்க. இல்ல இல்ல அவரை சொல்லி தப்பு இல்ல. ஏன்னா அவர் இங்கிலீஷ் நாட்டுக்காரிய கல்யாணம் பண்ணிருக்கிற போல இருக்கு. அப்படி இல்ல லூசு பேல எந்த நாடா இருந்தானே பழக்கணும். என்னையா மாட்டை உழவுக்கு பழக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க. ஆம்பளை மேலையா பொம்பளை மேலையா? உன் குடும்பத்துல நடக்கிற கதையை நான் கேட்கல. தண்ணியை போட்டுட்டு மல்லாந்து இருக்கேன். இப்பெல்லாம் யாரு தண்ணியை போட்டு நீ பாட்டு மல்லாந்து படுத்து கிடக்குற? வேலை செய்யற அப்புறம் பொம்பளை பிள்ளை நாங்க தான் மேல. நீங்க தான் மேலங்கிறீங்க. என்னைக்கும் சரிதான். நான் என்ன சொல்றேன். என்னங்க? இனமும் வந்திருக்கு. சரி எங்களுடைய இனமும் ஆண் இனமும் வந்திருக்கு. சரி நீ வேணா சொல்லு. உனக்கு அதிகமா கைதட்டு விடுதா எனக்கு அதிகமா கைதட்டு விடுதா? நீங்க கேளுங்க. நான் கேட்கவா? கேளுங்க. என்ன பெத்த அன்பு சகோதரர்களே, யாராவது கை தட்டுனீங்க வச்சுக்கோங்கமே. கேளியா அது எங்களுக்குள்ள. என்னுடைய அன்பு உடன்பிறப்புகளே, அருமை தந்தைமார்களே, உங்களை நம்பி இந்த பாப்பா கிட்ட போட்டிக்கு இறங்கியிருக்கேன். அது உள்ளூர் வேறன்னு சொல்லுது பாப்பா. நான் உங்களை நம்பி காரைக்கால்லேருந்து வந்திருக்கேன். பேக்கில் ஃபுல்லாக சரக்கு இருக்குது. உங்களுக்கு எம்மா வேணுமா? 60 ரூபாலாம் இல்லை, 15 ரூபா கொடுத்தா போதும். ஆமாம் அதனால் ஆண்கள் தான் மேலே ஜோர ஒருத்தரை கைதட்டுங்க. எல்லாம் கைதட்டுங்க பாப்பா அப்படின்றீங்க. என் பாக்கி பேரில் தட்ட மாட்டீங்களா? வீட்டில் விஷம் வச்சுருவாங்களா? தட்டுங்க. ஆம்பளை தாங்க மேலே பயப்படாம தட்டுங்க. அதில் ஒரு தாத்தா தட்டுறாரு பேர். தட்டி இரும்புடாதரோ சோத்துல விஷம் கன்ஃபார்ம் தான். அதுல இன்னொரு சொல்ல சோறு இல்லாம இருந்துடலாம்டா. எப்போதுமே தெரு வாசப்படியை மூடிட்டானா அவ்வளவுதான்டா. வெளியே படுத்து கிடக்கணும். சோலி சுத்தம். அதனால இப்ப என்ன பண்ணிட்டீங்க? நீ கேளாம பாப்போம். உங்க ஆளுங்க கிட்ட எல்லாம் கை தட்டு வாங்கிட்டீங்க. ஆமா. இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க உங்க இடத்துக்கிட்ட கேளுங்க. கை தட்டல் விடுதான்னு பாப்போம். கேட்கணுமா? நான் கேட்கவே இல்ல. அதுக்குள்ள தட்டிட்டாங்க. தூக்கற தொங்கியா இருக்கு நீ. இருமா கேட்காங்கட்டியும் பாத்தியா? அத்தா நான் கேட்கவே ஆரம்பிக்கல. பாப்பா பேச்ச கேட்டிட்டு கைய தட்டுனா வீட்ல மாமா கிட்ட கட்டி வாங்கி கொடுத்து குத்த சொல்லுவோம் பாத்துக்க. இவர் பேச்ச கேட்டீங்கன்னு வெச்சுக்கமே அவ்வளவுதான். சிலது ஊமை குத்தும், சிலது ஓட விட்டு குத்தும். தூக்கி போட்டு மிதிச்சு நானா வெளிய தள்ளிடுவேன். அப்படியா? கேளு பாப்பா. கை தட்டுறாரு பாப்பா. அத கேக்குறதுக்கு முன்னாடியே கை தட்டிட்டாங்களே என்னென்ன? அப்படியா? அதுல தட்டுறது பெருசு இல்ல. அதுல ஒரு பாட்டி ஒண்ணு உட்கார்ந்து தட்டுது பாரு. என்னன்னு? என்னத்தை தட்டி நம்ம குத்துறாங்க. அந்த கிழமை என்னைக்கு குத்துறான் என்னைக்கு. பரவாயில்ல நல்லா பேசுங்க. நல்லா வாடுறீங்க. சரிங்க. வந்து நறுக்கு 4 போட்டு போட்டோமா உள்ள போய்கிட்டே இருக்கணும். அப்படி ஆகட்டும். தாவணிவட்ட புள்ள தக்கடிரமான புள்ள தை மாசம் வர கட்டண்டை உனக்கு தாலி ஒண்ணு வாங்கி வாரு. தை மாசம் வர கட்டண்டி உனக்கு தாலி ஒண்ணு சென்று வாரு. தாய் மாமா மகளே, கவர்ச்சியான குயிலே 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 குயிலக்கா வீட்டுக்குள்ளே கூட்டுக்குள்ள தோப்புக்குள்ளே கூட்டுக்குள்ள தாவணி மாட்ட புள்ள தக்கடிரமான புள்ள தாவணி மாட்ட புள்ள தக்கடிரமான புள்ள
தனியா போடணும். ஆமாங்க. ஏமா அப்பப்ப கையை கட்டுற குளிருதா? ஆமாயா. உனக்கு குளிருதுன்னா உனக்கு குளிருனா எனக்கு குளிருனா ஜோதி என்ன வேட்டியை இழுத்து போட்டு அதனால தனித்தனியா போடுவோமா? ஆமாங்க. அங்கேகிரி முழக்கது கருப்பசாமி தங்க கலசம் என்னது? அங்கோகிரி முழக்கது கருப்பசாமி தங்க கலசம் என்னது? எனக்கு இது பிடிக்காத ஒண்ணு என்ன தெரியுமா? என்கிட்ட வந்தா தயவு செய்து பொசுக்குன்னு காலை தூக்கப்படாது. ஏன்னா வீக்கான ஆளு பொளந்து தள்ளிடு வரீங்க. போயா பொளந்து தள்ளிட்டு வரா போச்சு. உனக்கு உன்னை பற்றி யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. நான் எர்னியா ஆப்ரேஷன் பண்ணதை யாரோ லீக் அவுட் பண்ணியிருக்காங்க. மண்டை மேல மண்டை போட்டு ரவுண்டு மண்டை மேல போட்டு மொட்டை போட்டு ரோண்டு போட்ட மேலே போட்டு போங்க. ஒரு 10 ரூபாய் வேணா ஒரு மாமா என்ன கொள்ளையில தென்னை மரம் கொள்ளையில தென்னை மரம் பல்வரிச முத்துச்சரம் பல்வரச முத்துச்சரம் ஜோடி நாம சேர்ந்தவன்னா ஜோடி நாம சேர்ந்தோம்னா நம்ம 2 பேரும் சேரணும்னா பயிர் தான் உண்டாகும். தம்பி உன் ஆளை நீ பாடுற என் ஆளை நான் பாடுறேன். சார் வீட்டுல இருந்தாலும் விடக்கூடாதுன்னு ஜோடி நாம சேர்ந்தவன்னா புருஷனோ பார்க்க வரும் ஊருக்கேனோ பார்க்க வரும் கொள்ளையில தென்னை மரம் பல்வரிச முத்துச்சரம் கொள்ளையில தென்னை மரம் கொள்ளரிச முத்துச்சரம் ஜோடி நாம சேர்ந்தோம்னா ஊருக்கேனோ பார்க்க வரும் ஜோடி நாம சேர்ந்தோம்னா ஊருக்கேனோ பார்க்க வரும் கொள்ளையில தென்னை மரம் பல்லாக்கு குதிரையில
நானும் பாக்குறேன் என்னமோ நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்கார்ந்துக்கிட்டு நாடகத்துக்கு வரலையா கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க நாடகம் பார்க்க வந்திருக்காங்க நாடகம் எப்படி பார்க்கணும் எப்படி பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு திறமையை காட்டையில கை தட்டி ஒரு ஆரவாரமா உற்சாகமா சந்தோஷமா பார்க்கணும் ஆமா வந்த மாதிரி எங்கேயோ போன மாதிரி உங்க தண்ணியை கண்ணை கட்டி தனிக்காட்டுல விட்டாங்க அன்பளிப்பாங்க தண்ணி போட்டுக்கிட்டு பாடுறேன் ராவ தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ பாடுறேன் அடியாத்தே ஆத்தே நீ ஆடி மாத்த காத்தே என் மனச மாத்தி போட்டே மல்லாக்க மல்லாக்க ஓஹோ என் செல்லு நம்பர் பார்த்து நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணும் போது ஒன்னு தெரிஞ்சுக்கிட்ட இன்னும் நல்லாத்தா மானே ஒன்னே தானே என்று நானே பாடுறேன் ராவ தண்ணி போட்டுக்கிட்டு ஏனோ பாடுறேன் அதோ ஆத்தே ஆத்தே ஆடி மாத்த காத்தே சொல்லி நம்ம காத்து சுச்ச பண்ண போது இன்னும் நல்லாத்தா மானே ஒன்னு தானே என்று நானே பாடுறேன் செத்தா சண்டையில சாவணும் இல்லைன்னா மண்டையை உடச்சிக்கிட்டு சாவணும் என்னடா அந்த புள்ள கட்டையா இருந்துச்சு இப்போ 3 முட்டு உயரமா இருக்கு இதே போல நான் ஆடணுமா பருப்பு கிடைக்கு அதே போல ஆடணும் அவ்வளோதானே என் உள்ளம் துள்ளி விளையாடுவது ஏனோ கண்ணு கண்ணும் ஒன்றாய் கூடி பேசும் எங்கள் உள்ளம் துள்ளி விளையாடுவது ஏனோ கண்ணு கண்ணும் ஒன்றாய் கூடி பேசும் எங்கள் பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு குட்டியனை வந்தவிதா சிங்கம் கனகராஜ் உள்ளபடியே உங்களை பாராட்டணும் சொல்லுங்க சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர்
அதுவும் பாண்டிச்சேரி பாடுறதுல இருந்து வந்திருக்கிய தமிழ்நாடு பாடுறது. அது தண்ணி அடிக்காம வந்திருக்கேன்னு உங்கள்கிட்ட அந்த பழக்கம் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகர், நன்றாக பேசக்கூடிய பாடக்கூடிய ஒரு ராஜபாட்டி, எல்லா வேஷமும் செய்யக்கூடிய ஒரு ஜோரா கைதட்டு கொடுங்க அவருக்கு. முதல்ல இவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்காரு, காலையில் கிளம்புனா தான் சாயங்காலம் வந்து சேர முடியும். ஆமாம், நம்ம உள்ளபடியே உங்களை நினச்சா சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல உங்கள்ட்ட நிறைய திறமைகள்லாம் இருக்குது, இன்னும் ஆட்டம்லாம் வச்சிருக்கீங்க, அதுவும் தெரியும். உள்ளபடியே உங்களை பாராட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம். ஒன்று கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களே? இல்லை கோச்சிக்க மாட்டேன், சொல்லுங்கண்ணே. மானம் கட்டவள நீலாம் அக்கா அங்கச்சூட பிறக்கல, ஏன்டா இவ்வளவு தூரம் பெருசா வச்சுட்டு கடைசியில் திட்டுற? உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன். ஏனே என்ன அறிய விட்டவள என்ன ஒரு பொம்பளை பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளை யாரை நம்பி வந்திருக்கு? ஏனே நம்மளை நம்பி தான் வந்திருக்கேன். கூட்டியாந்து இவ்வளவு ஆம்பளை உட்காந்துருக்க இடத்துல சபையில காலை தூக்கி ஆட சொல்றீங்க. உனக்கெல்லாம் வெக்கமான நீலாம் அக்கா அங்கச்சூட பிறந்திருக்கியா இல்லையா? சிச்சி போட மாடி. என்னண்ணே யானே இவ்வளவு கோபம்? ஒரு பொம்பளை என்ன போட்டி? இந்த இப்படி இந்த சம்பளத்தை வாங்கிட்டு போய் குடும்பத்தை காப்பாற்றணுமா? மனம் கட்டவள. சரி சரி சரி, வாடா நீ வாமா. அவனுக்கு பெண்களை பத்தி என்னமா தெரியும்? பாடாதிப்ப எவ்வளவு ஒரு மேல மரியாதை வச்சிருந்தேன். டேய் வந்தியனா மண்டையை பிளந்து விடுவேன். அடிப்பாரு போல இருக்கு. அம்மா இது என்ன நாடு? தமிழ்நாடு. தாய்நாடு. தாய்நாடு. பெண்களுக்கு தான் முதலிடம். இவனுக்கு என்ன தெரியும் பெண்களை பத்தி? பேசுற மொழி தமிழ் மொழி, தாய்மொழி. பெண்களுக்கு தான் முதலிடம். இவனுக்கு என்ன மாதிரி பெண்களை பத்தி? டேய் வந்தியனா அடிச்சு விடுவேன். பிச்சை எடுக்கிறவன் அம்மா தாயன்னு தான் எடுப்பேன், சித்தப்பா பெரியப்பா எடுக்கிறேன். அவர் கூட அம்மா தாயன்னு தான் எடுக்கிறார். பெண்களுக்கு தான் முதலிடம். பாடாது. இப்ப ஒரு சபையில கூடியாவது பொம்பளை பிள்ளைய காலை தூக்க சொல்றேன். தெரியாம சொல்லிட்டேன். பாடுறா அம்மா. என்னப்பா? அப்பா உனக்கு நான் சப்போர்ட் கொடுக்குறேன். என்னப்பா? 2 காலையும் தூக்குமா. சூப்பர் ராஜோன மத்தா. ஒரு காலை தான் தூக்க சொன்னா அப்ப 2 காலை பொளந்துட்டு தூக்குமா. இனிமே நீ வாயை திறந்தான் வை, நான் உன்னை பொளந்து விடுவேன். பொளந்து நான் கூட என்னமோ சரி ஈரகோலையே நடிக்க போச்சு. நான் ரொம்ப சரி, நானும் பயந்துக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன். அக்கா தங்கச்சியோட பொறுத்தியா என்னமா பண்ணிவிட்டாம இருக்கு, நம்ம அங்க திரும்ப நேரத்துல அப்படின்னு பாக்குறேன். என்னடா கடைசியில அந்த ஒத்த காலத்துக்கு நீ 2 காலம் அதான் சொல்றல, துணைக்கு வந்தாரா இல்ல எனக்கு வினைக்கு வந்தாரான்னு தெரியல. வாயை திறந்தான்னு வை. அது நீ என்ன நீ அவர்தான் ஓப்பனா ஓப்பனான்னு கேட்டேன். எங்க அப்பாங்க பொட பொட பொட்டி பையிலே புத்தி கட்ட மண்ட பையிலே பொட பொட பொட்டி பையிலே புத்தி கட்ட மண்ட பையிலே இங்க பத்திட்ட பையே என்னடா போப்பசினா நான் என்ன அடிக்கடி இந்த புள்ள உள்ள ஓடுதே, என் உள்ள ஏதாச்சும் சரக்கு இருக்கா? ஜோரா கைதட்டுக்கு என்ன நாடகம் பார்க்க வந்த மாதிரி உட்காந்து. அண்ணே பாராட்டேன், நீ அப்படின்னாச்சும் உசுப்பேத்தி பிள்ளைய 2 காலையும் தூக்க வச்சுட்ட. நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. பாப்பா நல்லா கைதட்டுங்க. பரவாயில்ல, நன்றி நன்றி நன்றி. பரவாயில்ல, நல்லா ஆடுறீங்க, நல்லா பேசுறீங்க. உண்மையிலேயே பாராட்டணும். இந்த இளம் வயதிலேயே இந்த கட்டக்கால் வச்சு ஆடுறது வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே உண்மையிலேயே ஒரு இந்த பேலன்ஸுங்கிறது வராது. ஆமாம், லேசாக சிரிப்பானுச்சுன்னா கால் அதோடு போச்சு. அந்த ஒரு கலையை இன்னமும் அழியக்கூடாது என்று வளர்த்து கொண்டிருக்கின்ற அண்ணா, உங்கள் அப்பா பேர் கும்பரா. ஆமாம், அருமை சகோதரர் கும்பராஜா அண்ணனுக்கு அவர்களுக்கு நன்றியை சொல்லணும். ஏன்னா இந்த இளம் வயதிலேயே இவ்வளவோ ஒரு பயிற்சியை கொடுத்து இந்த கலை அழியக்கூடாது என்பதற்காக, அதுவும் நாட்டுப்புற கலைகளில் ஒன்று கலையை வளர்த்து கொண்டிருக்கின்ற அண்ணா அவர்களுக்கும் எங்கள் கலைவன் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு
அருமை சகோதரி பரிமளா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம், நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனால உங்களை பார்க்குறப்ப திஸ் இஸ் காதல், லவ். லவ்வா? ஆமா. அப்படின்னா என்னங்க? லவ்னா என்னன்னு தெரியாதா? அப்படியே நாங்க கட்டிச்சு போ. ஓ, லவ்னா என்னன்னு தெரியாதா? அப்புறம் 2 காலம் மட்டும் தூக்க சொல்ற. எனக்காக 100 ரூபாய் அன்பு பெற்ற அன்பு அபுச்சி அவர்களுக்கு நன்றி நன்றி. அந்த வணக்கம் வணக்கம். எனக்காக 50 ரூபாய் அன்பு பெற்ற அன்பு உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி. அந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா ஒரு தெலுங்கு தெரிஞ்ச பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். சரி. என்னப்பா? தெலுங்கு. ஓ, இந்த நாட்டுல இருந்தா பிழைக்க முடியாதுன்னு நீ வந்து யாரு? அது ஏன்னு கேளுங்க. ஏன்னா நான் இப்போ அந்த தெலுங்கு நாட்டில் அங்கே நான் போயிருக்கேன், அந்த மாநிலத்துக்கு. சரி. அந்த மாநிலத்தில் நான் கடை வச்சிருக்கேன். அதனால அங்கிட்டு பானிபூரி கடை வடக்கன்ஸ் வச்சிருப்பான். ஆமா, நான் இங்கிருந்து பஞ்சு மிட்டாய் வியாபாரத்துக்கு போயிருக்கேன். அதனால ஒரு 4 வார்த்தை தெலுங்கு கற்றுக்கிட்டோம்னா அங்கே பேசுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே. எனக்கு தெரியாதா? நான் சொல்லி தரேன், இங்கே வா. உள்ளூர் அதெல்லாம் பார்க்காது, இது தொழிலுமா. சரி. ஆமா, இப்ப தெலுங்கு கத்துக்கினா ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த மைக் இருக்குல்ல, இப்ப இந்த மைக் தெலுங்குல சொல்லணும். எப்படி சொல்லணும்? மைக்லு. நல்லா லூ போடுறியா? அப்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்கா. இப்ப நான் ஒண்ணா கேப்ப, நீ லூ போட்டு சொல்லிக்கிட்டே வேகமா சொல்லிக்கிட்டே வரணும். வேகமா. இது பேர் என்ன? மைக்லு. இது பேர் என்ன? வயர்லு. அது பேர் என்ன? அமிட்டர்லு. அது பேர் என்ன? பெட்டிலு. அது பேர் என்ன? மிருதங்கலு. ஆல்ரவுண்ட்லு. அது யாரு? தாளலு. நான் யாரு? நீலு. பப்புலு. பைப்புலு. பப்புலு. நீ யாரு? டான்ஸ்லு. நான் யாரு? பப்புன்லு. நீ யாரு? டான்ஸ்லு. இது என்ன? சொல்லு. புஷ்பலு. புஷ்பலு. இருங்க, நான் உன்னை கேட்கவா? கேளுங்க. காட்டுல தீ பிடிச்சா? காட்டுத்தீ. வீட்ல தீ பிடிச்சா? வீட்டுத்தீ. செருப்புல தீ பிடிச்சா? செருப்புத்தீ. மலையில தீ பிடிச்சா? மலைத்தீ. புல்லுல தீ பிடிச்சா? புல்லு பிளஸ் தீ. அப்படி சொல்லணுங்க. புற்கள் தீ. பரவாயில்ல, நல்லா பேசுங்க, எல்லாம் ஆடுறீங்க. சரி. அதனால உங்களை பார்க்கறப்ப எப்படி தெரியுமா இருக்கு? செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்மருத்தி. செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்மருத்தி. காதலடி தேடி வந்த கண்ணில் வந்த மையலிடி. மேலும் மேலும் ஆடுகின்ற நூலிலைதான் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் போல வந்தால் நாளெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்மருத்தி. இளமை கனவு பிறக்கும் பொழுது வீரகவீத சிரிக்கும் மனது எனக்கு அலைகள் திரண்டு திரண்டு நதியில் எனக்கு கலைகள் இரண்டு முடி போட்ட மன்னமாறு செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்மருத்தி. காதலனை கண்ணில் வந்த மையலுதி. மேலும் ஆடுகின்ற நூலிடைதான் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் போல வந்தால் நாளெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் படிக்கும் போல வந்தால் செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்மருத்தி. உன்னுடைய பூபாலம் இல்லையே என்னுடைய ஆதாயம். ஜனங்களிடம் மின்ன வந்து கையோ அம்மம்மா அம்மம்மா ஆனந்தத்திலே ரோட்டோ உனக்கும் எனக்கும் இருக்கு நெருக்கம். இளமை தொடங்கி முதுமை வரைக்கும்
தடையில் நீக்கும் தடையில் தவிர்த்து இரவு முழுதும் உறவை வளர்த்தும் குறிப்பாட்டு சொந்தம் மனமே மறுத்தி சம்மரத்தி கோலம் போல வெள்ளொடுத்தி காதலனை தேடி வந்தால் கண்ணீர் வந்த மையலனே மேலும் மேலும் ஆடுகின்ற ஓடிவைதோ மீண்டும் மீண்டும் ஆட்டடிக்கும் ஓலகம் மீண்டும் மீண்டும் ஆட்டடிக்கும் ஓலகம் செம்பருத்தி செம்பருத்தி கோலம் போல வெள்ளொடுத்தி. சரிங்க, உங்க காதல் எப்படிப்பட்ட காதலா? என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எப்படிப்பட்ட காதல்? பாட்டல் எடுத்து விடுறேன், கேட்டுக்கங்க. சொல்லுங்க.